யானைகள் எந்த அளவுக்கு அழகான கம்பீரமான உயிரினமோ அதே அளவுக்கு ரொம்ப பாசமான அதே மாதிரி அமைதியை விரும்பக்கூட ஒரு உயிரினமும் கூட. ஆனா அதுவே அந்த யானைகளுக்கு கோவம் வந்துச்சுன்னா ரொம்பவே மூர்க்கமாயிடும். பொதுவா பெண் யானைகளுக்கு மதம் பிடிக்காது, ஆண் யானைகளுக்கு மட்டும்தான் அந்த மதம் பிடிக்கிற நிகழ்வு நடக்கும். ஆண் யானைகள் செக்ஷுவல் மெச்சூரிட்டி, அதாவது இனப்பெருக்கத்துக்கான முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு ஒவ்வொரு வருஷமே அதோட இனப்பெருக்க காலத்துல ஹார்மோன் தூண்டுதல் அதிகமா இருக்கும். அந்த சமயங்கள்ல அதோட உடம்புல நிறைய மாற்றங்கள் எல்லாமே நிகழும். இதை தான் நம்ம மதம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த சமயத்துல தான் அது ரொம்ப மூர்க்கமாகவும் இருக்கும். இப்போ செக்ஷுவல் மெச்சூரிட்டி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இனப்பெருக்க காலத்துல அது கண்டிப்பா இனம் சேர்ந்தே ஆகணும். இனம் சேரணும் அப்படின்னா ஒரு பெண்ணை ஈர்க்கணும். அது தன்னோட வலிமையை நிரூபிச்சாதான் இந்த மாதிரி இன்னொரு விலங்கு அதால ஈர்க்க முடியும். வலிமையை நிரூபிக்கணும் அப்படின்னா இன்னொரு யானை கூட போய் சண்டை போடணும், தான் பெருசுங்கிறத காமிக்கணும். அப்போ அந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு இந்த ஹார்மோன் தூண்டுதலால ஏற்படக்கூடிய அந்த மூர்க்கத்தனம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இப்போ காட்டுல அந்த யானைகள் இருக்கிற வரைக்கும் அதுங்க மற்ற யானைகள் கூட சண்டை போடுறது மூலமாவோ இல்ல இந்த பெரிய பெரிய மரங்களை முறிச்சு போடுறது மூலமாவோ அந்த ஹார்மோன் தூண்டுதலால ஏற்படக்கூடிய மூர்க்கத்தனத்தை தணிச்சு. இப்படி இருக்கும்போது இந்த விலங்குகளை இயற்கையா அதுங்க செய்ய வேண்டிய நிறைய முக்கியமான வேலைகள் எதையுமே செய்ய விடாம பண்றது எந்த வகையில நியாயம்?